ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, கடினமான பாதைகள் இன்று மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில கடினமான பாதையின் வழியாக போய்கொண்டிருக்கிறதை என் ஆவியில் ஆண்டவர் காண்பிக்கிறார். அநேகர் சில வியாதிகள் உங்கள் வாழ்க்கையில் கடினமான பாதையாக காணப்படுகிறது. வருகிற வருமானமெல்லாம் வியாதிக்கே, மருத்துவமனைக்கே செலவு பண்ணி ஒன்றும் இல்லாததை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் வியாதியின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சில கடன் சுமை நிமித்தமாய், கடன் போராட்டத்தின் நிமித்தமாய் தேவையில்லாததில் போய் இதில் சிக்கிட்டேனே, தேவையில்லாதவன்ட்ட போய் வாங்கிட்டேனே, இதில் போய் மாட்டிக்கொண்டேனே என்று சொல்லி, இதிலேருந்து எப்போ நான் வெளியே வரப்போகிறேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். வருகிற வருமானமெல்லாம் இதுக்கே போய் விடுகிறதே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீர்கள். இன்றைக்கு வழிகளை திறக்கிறார். சில மனிதர்கள் நிமித்தமாய், கடினமான மனிதர்கள் வேலை செய்கிற இடத்தில், குடியிருப்பில், சொந்த பந்தங்கள், இது நடுவில் கடினமான மனிதர்கள் நிமித்தமாய் நீங்கள் அநேக போராட்டத்தை நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட கடினமான பாதையின் வழியாக போய்கொண்டிருக்கிற உங்களை தான் கர்த்தர் சொல்கிறார், இன்று இப்படிப்பட்ட கடினமான பாதைகள், எந்த ஒரு கடினமான பாதையின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ இன்று மாறும்னு ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையில் சாராள் இந்த ஆகாரை கடினமாய் நடத்தினார். காரணம் என்ன? ஆகாருக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆண்மகனை கொடுத்திருக்கிறார். ஆனால் சாராளோ மலடியாக இருக்கிறார். இது நிமித்தமாக எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இவளுக்கு வந்துருச்சே என்று சொல்லி இவளை கடினமாய் நடத்தினாதான் நம்மளை விட்டு ஓடிப்போவான்னு சொல்லி சாராள் கடினமாகவே நடத்தினாள். இது நிமித்தம் வீட்டில் இருக்கவே முடியலை. ஐயோ, என்னால் சகித்து கொள்ள முடியலை. காரணம், ஆகார் அடிமை பண்ணுதான். அடிமை பெண் நிமித்தமாக என்ன நடத்த நம்ம கூட தான் இருப்பாள், இவளை எப்படியாவது ஒடுக்கணும்னு சொல்லி சாராள் திட்டமிட்டாள். ஆனால் இருக்க முடியாமல் ஓடி போகிறாள். இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்திக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்தித்து, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று என்ன செய்கிறார்? கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்க, இதுதான் ரொம்ப நமக்கு என்ன செய்யணும் சொன்னால், ரொம்ப கடினமான பாதை. என்ன கடினமான பாதை? அங்கே நான் இருக்க முடியலைன்னு தான் ஓடி வந்திருக்கிறேன், அங்கே திரும்பி போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. வேறு எங்கேயாவது போன்னு சொன்னாலும் கூட நம்ம போயிடுவோம். ஆனால் திரும்ப அந்த நரகத்தின் வாழ்க்கைக்கு நம்ம போகிறதற்கு ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நீர் வேறு எங்கே போச்சோன்னா நான் போகிறேனே தவிர திரும்பி போன்னு அதே இடத்துக்கு சொன்னால் நான் எப்படி போவேன்? அது எனக்கு கடினமான பாதை அல்லவா, அது என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது கர்த்தர் சொன்னது, அவள் கையின் கீழ் நீ அடங்கி இரு. பேசாமல் அவள் என்ன சொல்கிறாளோ அதுக்கு அடங்கியிரு. ஆண்டவர் சில காலங்கள் இப்படியாக நமக்கு அடங்கி இருக்கிறதற்கு சில காலங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த அடங்கி இருக்கிற காலத்தில் ஒன்றுமே பேசாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார். இது எனக்கு ஒரு அடங்கி இருக்கிற காலம், இது எனக்கு ஒரு கடினமான பாதை. இந்த பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதையில் வழியாக நடத்துகிறாரா? அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னபடியே நம்ம திரும்பி போகணும், நம்ம போய் அடங்கி இருக்கணும். நம்ம இருந்தோம் என்றால் அவன் நிச்சயமாய் ஆகாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதே போல பெருக பண்ணினார். கடினமான பாதையை ஆகாருக்கு மாற்றினார். கடினமான சூழ்நிலையை ஆகாருக்கு மாற்றினார். கடினமான சூழ்நிலையை ஆகாருக்கு மாற்றினவர் உங்களுக்கு மாற்ற மாட்டாரா? உங்கள் குடும்பத்துக்கு மாற்ற மாட்டாரா? மாற்றணும்னா அவர் சொல்கிறத நம்ம அப்படியே செய்யணும்.
இன்றைக்கி அவர் சொல்கிறத நம்ம செய்யாமல் இருக்கிறது நிமித்தம் தான் கடினமான பாதை மாற மாட்டேங்குது. இன்றைக்கி அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், நிச்சயமாய் கடினமான பாதை மாறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் கடினமான பாதையை இன்னைக்கு ஆண்டவரை மாற்றுவதற்காய் நன்றி. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.